Good. Very nice. Super. Balance. லவ் ஸ்டோரி படம் கண்டிப்பா ஏதாவது ஒரு மணி நேரம் கிரிஞ்ச போட்டு 1 மணி நேரம் லவ்வா காமிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க போல அப்படிங்கிற பயம்லாம் இருந்தது. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல லவ் ஸ்டோரி படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், எங்கேயாவது கிரிஞ்சு பண்ணுவாங்க கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்வல் பிளாக் வரைக்குமே ஓகே பார்க்கலாம் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்தாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு உள்ள இன்வால்வ் ஆகி கதையோட இன்வால்வ் ஆகி ஓகே சேருவாங்கன்னு நினைக்கிறேன், சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், போய் பிரிஞ்சு தொலைட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே நம்ம திட்டிப்போம் தெரியுமா, அந்த மாதிரிலாம் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கதை சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நான் அந்த பொண்ணை பார்த்தேன்டா பிக்கப் பண்ணேன்டா போச்சுடா அப்படின்னு, அந்த மாதிரி இருந்தது எனக்குள்ள ஒரு ஃபீல். என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட அவனுக்கு நான் லைஃப்ல நடந்த விஷயத்த சொன்னா எப்படி இருக்கும், நம்ம ஸ்கிரீன்ல ஓட்டுவோம்ல, அந்த ஒரு இது வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. லவ் ஃபிலிம் டிராமா தான். லவ் ஃபிலிம் தான். ஆமாம்மா, டெப்த் ஃபிலிம் தான். நல்லா தான் நடிச்சிருக்காரு. சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. கனெக்ட் ஆகுது. ப்ளஸ் மைனஸ்லாம் விட்டு கதைக்கு கொஞ்சம் ட்வீக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லென்த்தா போன மாதிரி இருந்தது. நம்ம நிறைய விஷயங்கள தப்பு பண்ணிருப்போம். லவ்னாலே கண்டிப்பா தப்பு இல்லாம இருக்காது, சண்டை இல்லாம இருக்காது. எல்லாரும் இப்ப இருக்க பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, லவ்னா சண்டையே போடக்கூடாது, ஜாலியா சுத்தணும், சண்டை வந்துருச்சுன்னா உடனே பிரேக்கப் அப்படின்னு சொல்லிடுவோம். அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத, இதுதான் லவ்ங்கிறத ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஸ்கூல் லைஃப்ல இருக்கக்கூடிய லவ்வா இருக்கட்டும், அதே நேரத்துல காலேஜ் லைஃபா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம கெரியர்ல சூஸ் பண்ணும்போது வரக்கூடிய லவ்வா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டிஃபரன்சியேஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு லவ் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா 2K பசங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். அவங்க என்ஜாய் பண்றதுக்கு ஒரு 3-4 சீன் உள்ள வச்சிருக்காங்க, அந்த என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், போர் அடிக்காத மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, உட்காந்து பார்க்கலாம். படத்துல அதான் பேரண்ட்ஸையும் லவர்ஸையும் எது தப்பானாலும் சாரி கேட்டணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. ஃபேமிலி பேரண்ட்ஸையும் பார்க்குற மாதிரி, ஆனால் ஃபுல்லாக லவ் தான் இருக்கு. அப்படி தெரியல ஆனால் அவர் பார்க்க, ஆனால் விஷ்ணு விஷால் நடிச்சிருக்கலாம் அதில். நடிச்சிருக்காரு அவர் ஆமாம், கேமியோவா வராரு. அவர் ஹீரோ ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சீன்லாம் வராரு. அவரை வச்சு பாதி ஸ்டோரி சொல்லலாம். ஏங்க எவ்வளவு நாளைதாங்க 90 அதுதான் ஆல்ரெடி 90s கிட்ஸ்னு ஒரு லவ் ஸ்டோரியை கொடுத்து கடைசி வரைக்கும் அவனுக்கு கல்யாணமும் ஆகாது, லவ்வும் சேராது, கடைசி வரைக்கும் நம்மளும் சோகமா உட்காந்துருக்கணும். ஆல்ரெடி நம்ம லைஃப்ல அதுதான் நடக்குது, அதையும் வர ஸ்கிரீன்ல பாக்கணுமா? கொஞ்சம் அவங்க என்ஜாய் பண்றதை நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தா சந்தோஷப்பட்டுக்கலாமே. நான் வந்து 4.5 கொடுப்பேன். ஆக்சுவலி உண்மையிலே ரொம்ப நல்லா ஃபுல் என்கேஜிங்கா இருந்துச்சு. அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து 100% யாராலுமே ஃபுல் பண்ண முடியாது. டைரக்டர் ஒன்றும் கடவுள் கிடையாது, உங்க மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே வச்சு ஸ்கிரீன்ல வைக்கிறதுக்கு. ஸோ சின்ன லேக் இருந்தாலுமே உங்களுக்கு படத்தை வந்து 2 மணி நேரம் உட்காரலாம், பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டுட்டு வரணும்ல. இல்ல ஐயோ இன்ச்சு போயிடலாம்டா, வேண்டாம்டா, இந்த படமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தோணாம, ஓகே நல்ல ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வல் பிளாக் வரைக்கும் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு தோணும். செகண்ட் ஹாஃப்லாம் நம்மளே இன்வால்வ் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்தது ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. நல்லா இன்னும் இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி இருக்கு, ஃபேமிலி எல்லாமே இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். ஸ்கின் சார் ஆக்சுவலி ஸ்கிரீன்ல காமிச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த மனுஷரை பாவம் எவ்வளவு படுத்த முடியுமோ, நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஒரு பர்சனை, எல்லா இதுலயும் வீடியோலயும் ஒரு கான்ட்ரிபியூஷன், அவர் சும்மா யதார்த்தமா பேசியிருப்பாரு, அதை தூக்கி போட்டு வச்சு அவரை பாடா படுத்தி கொண்டுட்டாங்க. ஆனா வந்து ஸ்கிரீன்ல ரொம்ப நல்ல ஒரு அவர் நல்ல டைரக்டர், அவர் நல்ல விதமா தான் எல்லாரையும் நடத்துவாருன்னு காமிச்ச விதம் இருக்கு பாத்தீங்களா, அப்பதான் எனக்கு மனசு திருப்தியாச்சு. ஆகா, ஒரு நல்ல டைரக்டர் நல்ல விதமா காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே பிடிக்கும் ப்ரோ. ஃபேமிலியாவும் கண்டென்ட் நல்லா இருக்கு நிறையா. வந்து இன்னும் நிறைய பேர் எதிர்பார்த்து, இப்போ மிஸ்கின் சாரும் வரல, விஷ்ணு சாரும் வரல, மற்ற எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம். நல்லா இருக்கு படம், ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம் ப்ரோ, யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற படம் ப்ரோ, ஃபேமிலியாவும் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. 3 ஹீரோயின்ஸ்
3 ஹீரோயின். எனக்கு மீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து அவ வந்து ஒரு லவ்வை காட்டும் போது நம்மளுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி தான் நம்மளோட ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் கூட அது மூவ் ஆன் பண்ணி போன விதம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்குள்ள கொடுக்கும்ல, அந்த இம்பாக்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஏன்னா க்ளோஸ்அப்பில் வந்து ஒரு ஆக்டரை காட்டும் போது ஒரிஜினல் அந்த ஆக்டிங் வந்து நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கணும். அதில் வந்து இந்த படத்தில் வந்து உண்மையில அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலிக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஏ கண்டென்ட், ஏ சர்டிஃபிகேட் குழந்தைங்களுக்கு. பட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவங்க குழந்தை அது இதுக்கப்புறம் அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாக்குற ஆள். ஸோ குழந்தைய எப்படி பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அவங்க முன்னாடி எதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணால் எப்படி அவங்க இம்பாக்ட் ஆவாங்கன்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. ஒரு லவ் ஸ்டோரிக்குள்ள இதை காட்டுறது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அதை காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல இது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி மாதிரி எடுத்துன்னு போனாங்க. நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நிறைய டைரக்டர்ஸ் கேமியோலாம் இருக்கு, பார்க்கலாம். நான் ஸ்பாயில் பண்ண வருவேன். அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சஸ்பென்ஸ். மியூசிக் நல்லா இருந்தது. 2 நிமிஷம் மியூசிக் வந்துட்டே இருக்கும். நல்லா தான் இருந்தது. மிஸ்கின் சார் அதுதான் படம் பார்த்தா தான் தெரியும். கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணலாம். ரேட்டிங்க்கு ஒரு 6.5 கொடுக்கும். ஒன் டைம் வாட்ச். ஒரு 2-3 சீன்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி வந்து அது வந்து அந்த பையனோட எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆனா அவன் வேற ஒரு பொண்ணுக்கு அதை பண்ணணும்னு நினைப்பான். நீ இப்படித்தான் இருக்கணும். அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்றதை அவனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டு முடியுது. ஆனா அவன் லவ்வராவோ அவன் ஒய்ஃபாவோ இருக்க இடத்துல நீ இப்படித்தான் இருந்தாகணும், அதே கம்பல்சேஷன் தான் அவனும் பண்ணுவான். அதுக்கு காரணம் என்ன, அவங்களோட இன்ட்ராக்ட். அந்த ஒரு விஷயத்த இம்பாக்டா சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பசங்க எல்லாருமே சொல்லிட்டே இருக்கோம், அவன் ஒரு பொண்ணோட சுத்தினா விட்டுட்டான், இன்னொரு பொண்ணு போறான், அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் ஆஃப் தாட்ல வருது. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் அவங்க ஃபேமிலியில கொடுத்துருந்தா அது ஒரு விஷயமா மாறுங்கிறத ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் என்ன எதிர்பார்ப்புனா, எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க, எப்படி நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அது நல்லா அருமையா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு. இட்ஸ் வண்டர்ஃபுல். கதை வந்து இஸ் a வெரி பெஸ்ட் கதை. பாஸ்ட் ஃபியூச்சர் பிரசன்ட் எல்லாமே கரெக்டா பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா எடுத்துக்கலாம். இந்த படம் வந்து ஒரு மிஸ் பண்ணக்கூடாது படம் பார்க்கறதுக்கு. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொன்னா லவ் ஸ்டோரியா கரெக்டா இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு 2K பசங்களுக்கு தேவையான ஒரு லவ்வை கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. மைனஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு லேக் மாதிரி தெரிஞ்சது. அந்த ஒரு லேக் இல்லாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படி இல்ல, இந்த படத்துல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சீரியஸா நான் கூட மிஸ்கின் சார் ஒரு சீன்ல காட்டுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சேன். அவரோட இன்வால்வ்டு காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே விஷ்ணு விஷால் சாரை வந்து பாராட்டணும். ஏன் அப்படின்னா அவர் ரிலேட்டிவ் பையன்கிறதெல்லாம் தாண்டி இப்ப அவரும் ஒரு கெரியருக்காக தான் போராடிட்டு இருக்காரு. இன்னொரு ஒரு பையனோட புதுமுகம் அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் அவரோட படத்துக்கு வந்து அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணா அவருக்கும் சரியில் வரலாம், இல்ல மேலையும் போகலாம். ரெண்டுல எது எப்படி வேணாலும் நடக்கலாம். அதை தைரியமா ஏத்துக்கிட்டு பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது பண்ண விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அவரோட கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதையை நகர்த்தி கொண்டு போன விதம்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓகே கிட் தான் ப்ரோ. வைட்டா பார்க்கலாம் அந்த மாதிரி ப்ரோ படம். கான்செப்ட் லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. சான்சஸ் செகண்ட் சான்சஸ் அப்படின்றது இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ படம். ப்ரோ அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ப்ரோ வரதுக்கு. நான் கொஞ்சம் ஆமா அது பார்க்க. காமெடி அல்டிமேட் ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு. அவரோட ரியல் கேரக்டர் காமிக்கிற அளவுக்கு பயங்கரமா பண்ணிருக்காரு ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல ப்ரோ. நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. ஏன்னா நிறையா முன்னாடி நடித்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்த 2K லவ் ஸ்டோரியாக இருக்கும். அந்த லிப்லாக் சீன்லாம் சீரியஸாக ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. ஏன்னா 2-3 லிப்லாக் சீன்லேயே நான் செக் பண்ணிட்டேன். நிறையா பண்ணியிருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் அவர் பயங்கரமாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஒரு சீன் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பையனாக நடிக்கும் போது ஒரு லவ் வரும்ல, அது லவ்வான்னு தெரியாது. நம்ம கொண்டு வந்து சும்மா கையை பிடிச்சிட்டாலே
லவ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாரு. அதா இருக்கட்டும், இந்த கோபம் வர இடத்துல, லவ்வர் கிட்ட கோபம் வர இடத்துல, அப்பா கிட்ட சைலண்டா போற இடத்துல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி படம் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்தாங்கல்ல, அந்த மொட்டை மாடி சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பெல்லாம் ஐ லவ் யூ சொல்றதெல்லாம் ட்ரெண்ட் கிடையாதுங்க, லிப்லாக் பண்ணி தான் லவ் யூ சொல்றது ட்ரெண்ட். அந்த ட்ரெண்டை கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஐ லவ் யூ எல்லாம் சொன்னா போர் அடிச்சு போயிடுறாங்க. பொண்ணுங்க யாரும் ஒத்துக்க மாட்டேங்காங்க, ஓடிடுதுங்க. அதனால ஒருவேளை டேரக்டர் 2K கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தெளிவா வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் 10க்கு 9.5. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே எங்கேஜிங்காக இருந்தது. பசங்க காலேஜை கட்டடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் படம். ஆக்சுவலி வந்து 2 ஹீரோங்கிற மாதிரி தான் போகும். அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தது. ஏன்னா 2 ஹீரோவிலையும் இருக்கக்கூடிய அந்த இம்பாக்ட் என்ன, அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ ஒரு ரோல் கொண்டுட்டு வருவார். அவர் மூலியமாக கதை நகரும். அதுக்கப்புறம் தான் அவரோட தம்பி சொல்கிறீங்க, அவரோட இன்ட்ரடக்ஷன் அந்த இதெல்லாம் வரும். அந்த ஒரு சீன் ரொம்ப நல்லா இருந்தது. 2K பசங்க லவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லிப்லாக் சீன்லாம் பார்க்கும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு விஷ்ணு விஷால் அண்ட் மீரா அவங்களோட ஆக்டிங், 2 பேரோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல அந்த மீரா அவங்க சேரும் போது நல்லா இருந்துச்சு.